ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு அருமையான கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கான பதில் தான். தியானத்தில் இருக்கும்போது விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்கிறீங்க. அதுக்கும் அன்றாட வாழ்க்கையில் எல்லா வேலைகளையும் செய்கிறோம், அப்போ விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்கிறீங்க. அதுக்கும் என்ன வேறுபாடு? ஓகே, அதுக்கான பதிலை பார்ப்போம். தியானத்தில் இருக்கும்போது சிவநிலையில் நம்ம தியானம் செய்யணும். அதாவது சிவத்தத்துவம் செயல்படும். கவனித்தல், உள் கவனித்தல், ஆன்மா கவனித்தல். அப்போது இந்த ஒரு விஷயங்கள் தான் நம்ம அங்கே பார்ப்போம். கவனித்தல் மட்டும்தான், அங்கே ஒரு வேறு விஷயம் எதுவுமே இருக்காது. அப்போது அந்த இடத்துல நம்ம ஏதாவது பண்ணுறோமா? எதுவும் பண்ணல. மூச்சு ஓடுறதை கவனிக்கிறோம், அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்கிறோம், பல இடங்களுக்கு போகிற நம்மளுடைய ஆன்மா போகிற விஷயங்களை கவனிக்கிறோம். எல்லாமே கவனித்தல், சவமாய் இருந்து கவனித்தல் மட்டுமே தியானத்தில் அந்த ஒரு நிலைப்பாடு குறிக்குது. அதாவது சவநிலையில் ஒரு பிணம் எப்படி இருக்கும், அதுபோல் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாத அப்படியே இருந்து நம்ம நடக்கிறத ஃபுல்லாக கவனிக்கிறோம். பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த செயல்பாடும் உள்ளே நடக்கிறத ஜஸ்ட்டு கவனிக்கிறோம். இதுதான் உள்முகமாக நம்ம விழிப்புணர்வோடு இருப்பதுக்கு பதில். அப்போ அன்றாட வாழ்க்கையில் செயல்படும் போது அந்த விழிப்புணர்வு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு செயலும் விழிப்புணர்வோடு செய்யணும். இது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பார்க்கும் பார்வையில், அதாவது நுகரும் தன்மையில், கேட்கும் விஷயங்களை, ருசிக்கும் விஷயங்களை, இது எல்லாத்துலேயும் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஒரு அருமையான ஒரு கான்செப்டு. ஒருத்தர் ஒரு நல்ல ஃபுட்டி தெரியும்ல, நல்லா சாப்பாட்டு பிரியர். அவர் என்ன இவர் எல்லாத்தையும் சாப்பிட்டே இருக்கார் அப்படின்றத, இவருக்கு ஒரு டெஸ்ட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒரு ஃபுட் காம்படிஷன் கூப்பிட்றாங்க. அவர் விதவிதமாக சாப்பாடுகளை கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. இது என்ன சாப்பாடு சொல்லுங்கன்னு. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக சொல்கிறாரு. அதாவது அதில் போட்ட கூட மசாலா தவிர்த்து மசாலா கூட என்னென்ன இருக்குது அப்படின்றது பக்காவாக சொல்கிறாரு. அப்போது அவர் செய்யக்கூடிய வேலையை ஜஸ்ட் ஒரு சாப்பாடு சாப்பிட்றாரு அப்படின்றது மட்டும் இல்லை, அதை ரசித்து ருசித்து அந்த ஒரு 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 பொருளையும் அவர் ரசிச்சிருக்காரு. ஒரு மசாலா ஐட்டமும் இது பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு எல்லாமே தெரியுது. இப்போ அதே அவர் வாழ்க்கையை உயர்வதற்கு ஒரு பெரிய காரணமாகிடுது இல்லையா? ஓகேங்களா? சரி, இது போல் தான். அப்போது ப்ரூஸ்லி எந்த அளவுக்கு கான்ஷியஸாக இருந்தார்னா, பல தீக்குச்சிகளை ஒரே தட்டில் அவரால் பற்ற வைக்க முடியும். அவரை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பல வித்தைகளை கற்றுருந்தார். அவர் எப்படி அவரால் பண்ண முடியுதுன்னா, அவ்வளோ கான்ஷியஸாக ஒரு தட்டுக்கு எவ்வளோ ஸ்பீடு போகும், எவ்வளோ நேரத்துக்கு திருப்பி வரும்னு தெரியும். சரி, விட்டுருங்க. சரி, நெக்ஸ்ட்டு இது போல் தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயலானது எப்படி இருக்கணும்னா, பார்க்கும்போது என்னென்ன பார்க்குறோமோ அது தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அது என்ன செயல் சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயமும் சொல்ல வரும். ஒரு சேரை பார்க்குறோம், அந்த சேர் சொல்லும் என்னங்கன்னு மாற்றி வை அப்படின்றத சொல்லும். ஓகேங்களா? இப்போது ஒரு க்ளீனாக இல்லாத ஏரியானா இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுன்றது சொல்லும். அப்போ விழிப்புணர்வு இருக்கும்போது பேசும், உள்முகமாக உங்களுக்கு பேசி நம்மளுக்கு சொல்லிகிட்டே இருக்கும். இதை பண்ணு, அது பண்ணு, இதை பண்ணு, அது பண்ணு சொல்லும். அப்போ ரியலாகவே உங்களுக்கு சொல்கிறது கேட்குதுன்னா, நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் விழிப்புணர்வு இருக்கீங்க அர்த்தம். சரி, ஏதாவது டவுட்னால் கேட்கலாம். நன்றி.